வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் 99% பேருக்கு தெரியாத கிளைக்கதைகளுடன் மகாபாரதம் அப்படின்னு இதுவரைக்கும் 2 பதிவுகள் பதிவிட்டிருந்தோம். இந்த மகாபாரதம் பகுதி 3 முழுக்க கங்கை மைந்தர் பீஷ்மர் பற்றினதாக இருக்க போகுது. எந்த மெகா தொடர்லையும் காட்டாத சில மகாபாரத உண்மைகளையும் யாருமே சொல்லாத அளவுக்கு விளக்கமாக பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் நடந்த போர் பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. மகாபாரதம் பகுதி 1ல் சர்ப்பயாகத்தில் ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னதா மகாபாரத கதையை சவுனகர் மாதிரி ரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கருடன் பிறப்பு வளர்ப்பை பற்றி பார்த்தோம். பரிச்சத்துக்கு ஸ்ருங்கி கொடுத்த சாபம் பற்றியும் சர்ப்பயாகத்தை ஆஸ்திகர் எப்படி நிறுத்தினார்னு பார்த்தோம். மகாபாரதம் பகுதி 2ல் வியாச பகவான் பிறப்பு, மகாபாரத மாந்தர்கள் யார் யாரோட அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம். துஷ்யந்தன் சகுந்தலைய காந்தர்வ மனம் செஞ்சுக்கிட்டதை பற்றி பார்த்தோம். கச்சன் தேவயானி சர்மிஷ்டை பற்றி பார்த்தோம். யயாதி சரித்திரம், சந்தனுவின் வரலாறு, பீஷ்மர்னு சொல்லப்படுற காங்கேயன் கங்கை மைந்தன் பிறந்தது வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை இந்த 3வது பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மகாபாரதம் பகுதி 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோ மகாபாரதம் பகுதி 3 உங்களுக்காக. சூரியன் மாதிரி ஒளி தேஜஸோடையும், வேகத்தில் காத்து மாதிரியும், கோபத்தில் யமன் மாதிரியும், பொறுமையில் பூமி மாதிரியும் இருந்த சந்தனு மன்னன் தர்ம சிந்தனையோடையும் ஞானத்தோடையும் ராஜநீதியிலிருந்து தவறாமல் மக்களெல்லாம் காப்பாற்றி அரசாட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவருக்கும் கங்கைக்கும் பிறந்த மகன் தேவவிரதன் பார்க்கறதுக்கு அப்படியே சந்தனு மகாராஜா மாதிரியே இருந்தான். அந்த தேவவிரதன் பலசாலியாகவும் பூமியில் தேவலோகத்துலன்னு எல்லா லோகத்துலேயும் இருக்கிற எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகம் செய்ய கற்றுக்கிட்டு கங்கை கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருந்தான். மனைவி கங்கையோட நினைவு வரும்போதெல்லாம் சந்தனு மகாராஜா கங்கை கரையில் போய் உட்கார்ந்துருப்பார். இப்படியே காலங்கள் கடந்து போச்சு. அந்த சந்தனு மகாராஜா ஒரு நாள் மான் வேட்டை ஆடிட்டு கங்கை நதி கரையில் உட்கார்ந்துட்டு இருந்தார். திடீர்னு அந்த கங்கை நதியில் தண்ணி குறைவாக ஓடுறத பார்க்குறாரு. இந்த பெரிய கங்கை இப்போ ஏன் இவ்வளவு குறையாக ஓடுதேன்னு யோசிச்சார். என்னவா இருக்கும் அப்படின்னு எழுந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தாரு. அங்கே ஒருத்தன் கூர்மையான அம்பால அஸ்திரங்களை பிரயோகித்து அம்பாலையே அணைகட்டி கங்கையோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கான். சந்தனு மகாராஜா அப்படியே நடந்து பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஆள் அழகாக இருக்கான். தேவேந்திரன் மாதிரி அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி இந்த கங்கையே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கானே அப்படின்னு ஆச்சரியம் தாங்க முடியல சந்தனுவுக்கு. யாரா இருக்கும்? கண்டிப்பாக மனுஷனாக இருக்க முடியாது. ஏன்னா மனுஷங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது. இவர் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மனைவி கங்கையோட நினைவு வந்தது. கொஞ்சம் தொலைதூரமாக நிமிர்ந்து பார்த்தா உண்மையிலேயே கங்கை நடந்து வந்துட்டு இருந்தா. கங்கை மட்டுமா வந்தா அப்படின்னு கேட்டா இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வில்ல வளைச்சி அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ஆரவாரமாக ஆர்ப்பரித்து ஓடுற கங்கையை தடுத்து நிறுத்தின அந்த பிள்ளையையும் கையில் பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தா. மகாராஜா, இவன் தான் உனக்கும் எனக்கும் பிறந்த நம்ம 8வது பிள்ளை. இவனை மாதிரி எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகிக்க தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்லை. இவனை இவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவன் பெரிய வில்வீரன். வசிஷ்டர்கிட்ட வேதாங்கங்களை ஓதி தெரிஞ்சுக்கிட்டான். இந்திரன் மாதிரி போர் செய்வான். அசுரகுல குரு சுக்கராச்சாரியார் இருக்காரே, அவருக்கு தெரிஞ்ச சாஸ்திரமும் பிருகஸ்பதிக்கு தெரிஞ்ச சாஸ்திரமும் கூட இவனுக்கு தெரியும். பரசுராமருக்கு தெரிஞ்ச அஸ்திரமெல்லாம் இவனுக்கு தெரியும். பெரிய வில்லாளி வீரன். ராஜதர்மத்தையும் ராஜநீதியையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழுவான் இவன். இவனை உடனே நாட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். சொல்லிட்டு கங்கையும் மறைஞ்சு போயிட்டான். சந்தனு மகாராஜாவும் சந்தோஷமாக மகனை கூட்டிக்கிட்டு அவனோட நாட்டுக்கு வந்தான். தேவவிரதனுக்கு யுவராஜாவா, அதாவது இளவரசனா பட்டமும் சூட்டினான். தேவவிரதனும் நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்போடையும் ஒழுக்கத்தோடையும் வீரத்தோடையும் இளவரசனாக செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான். அப்படியே ஒரு 4 வருஷம் கடந்து போச்சு. ஒரு நாள் சந்தனு மகாராஜா காட்டுக்கு போனவர் அப்படியே நடந்து யமுனை ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் போயிட்டார்.
ஏதோ ஒரு வாசனை. ஆ, என்ன நறுமணம் அப்படின்னு யோசிச்சுட்டே எங்கேருந்து அந்த வாசனை வருதுன்னு தேடி பார்க்க ஆரம்பித்தார். அப்படி தேடி பார்க்கும்போது தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அவளை பார்க்குறாரு. பெண்ணே, நீ யார், யாரோட பொண்ணு, இங்கே என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டார். இங்கே இருக்கிற மீனவர்களுக்கெல்லாம் ராஜா தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பொண்ணு நான். என் பேர் சத்தியவதி, யோஜனகந்தின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா சொன்னதுனால இந்த ஆற்றுல ஓடத்தை ஓடிட்டுருக்கேன்னு சொன்னான். அந்த பொண்ணை பார்த்து அவள் மேலே ஆசைப்பட்டு அவளோட அப்பா கிட்ட போய் அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறான் சந்தனு மகாராஜா. அதுக்கு அந்த மீனவராஜா, அவள் பொண்ணாக பிறந்துட்டா, கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். உன்னை விட வேறு நல்ல மாப்பிள்ளை கிடப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க மாட்டான். ஆனாலும் என் மனசில் ஒரு ஆசை இருக்குது. நான் இந்த பொண்ணு சத்தியவதி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னாரு. ஏற்கனவே கங்கைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அதனால் நடந்தது பற்றிலாம் நினச்சி பார்க்குறான் சந்தனு. மீனவராஜா, நீ கேட்குற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு பண்ணுவேன். கொடுக்கக்கூடிய சத்தியம்னா செஞ்சு கொடுப்பேன், கொடுக்கக்கூடாததுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க மாட்டேன்னா சந்தனு. சந்தனு மகாராஜா, இந்த பெண்ணு சத்தியவதி வயிற்றில் பிறக்கிற பிள்ளை தான் உனக்கு பின்னால் ராஜாவாகணும். அவனுக்கு தான் நீ யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யணும். வேற யாரையும் இளவரசனாக்கக்கூடாது. தேவவிரதனுக்கும் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடாதுன்னாரு அந்த மீனவராஜா. இதை கேட்ட சந்தனுவுக்கு அந்த சத்தியத்தை செஞ்சு கொடுக்க மனசில்லை. அதே நேரத்தில் அந்த மீனவ பெண் சத்தியவதியையும் விட்டு கொடுக்க மனசில்லை. அவன் நினப்போடையே ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போனான். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நினச்சி ஏங்கி ஏங்கி கவலைப்பட ஆரம்பித்தான். இதெல்லாம் கொஞ்ச நாளாகவே கவனித்து பார்த்தான் தேவவிரதன். நம்ம அப்பா இவ்வளோ கவலையாக இருக்காரே, என்னவா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு சந்தனுக்கிட்ட போனான். அப்பா, நம்ம நாடு நலமோடையும் வளமோடையும் இருக்குது. எல்லா தேசத்து ராஜாக்களும் கூட நம்ம சொல்கிறத கேட்டு அடங்கி தான் நடக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எதுக்காக இப்படி கவலைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் வெடிச்சிட்டே இருக்கீங்க? என்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல, குதிரையில் ஏறி எங்கேயுமே போகிறதில்ல. இப்படி கவலைப்பட்டு இழைச்சி போயிட்டீங்களே, உமக்கு என்னதான் ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டான். தேவவிரதா, நம்ம ராஜவம்சத்துக்கே நீ ஒரே ஒரு மகன்தான் இருக்க, வீரமானவனாக வேற இருக்க. இந்த உலக வாழ்க்கை வேற நிலையில்லாத ஒன்றுப்பா. இப்படிலாம் இருக்கும்போது உனக்கு எந்த விதத்துலையாவது ஆபத்து வந்துடுமோன்னு நினச்சி தான் கவலைப்படுறேன். கங்கை பெற்றெடுத்த மகனே, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நம்ம குலமே இல்லாமல் போயிடும். நீ ஒருத்தனே 100 பிள்ளைக்கு சமங்கிறதுல சந்தேகமே இல்லை. இருந்தாலும் எனக்கு கவலையாக இருக்குன்னாரு சந்தனு. அந்த மீனவ பெண் விஷயமா அவரோட ஆசையை பெத்த மகன்கிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாதனால இப்படிலாம் சொல்லி ஏதோ பேசி சமாளித்து வச்சான் சந்தனு. இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தான் தேவவிரதன். அவன் மனசில் என்ன தோணுச்சோ நமக்கு தெரியாது. திடீர்னு மகாராஜாவோட தேரோட்டியை கூப்பிட்டு அனுப்புனான். அந்த தேரோட்டியும் வந்தான். சாரதி, நீ தான் எங்கள் அப்பா எங்கே போனாலும் தேரை ஓட்டிட்டு போகிறவன். ராஜா எந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்காரு சொல்லு. நான் எங்கள் அப்பாவுக்காக அவர் ஆசைப்படி நடப்பேன். நாட்டில் ராஜா சந்தோஷமாக இருந்தால் தான் மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அவர் விருப்பத்துக்கு விரோதமாக நான் நடக்க மாட்டேன். உண்மையை மட்டும் சொல்லுன்னாரு. அந்த தேரோட்டியும் நடந்ததை சொன்னான். ஒரு மீனவ பெண் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு. ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்குத்தான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும்னு அவங்க அப்பா சத்தியம் பண்ணி தர சொல்லி கேட்டார். உங்கள் அப்பாவுக்கு அவர் கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்க மனசில்லை. அதனால் அவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். அதுக்கு தான் அவங்க அப்பா வருத்தப்பட்டு இப்படி இழைச்சி போயிட்டாருன்னு சொன்னான். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவவிரதன் நேராக கிளம்பி அந்த மீனவராஜா, அதாவது சத்தியவதியோட அப்பா கிட்ட போனான். பொண்ணை கொடுக்கறதுக்கான அந்த நிபந்தனைகளை பற்றி கேட்டான். சத்தியவதிக்கு பிறக்கிற பிள்ளை தான் உங்கள் அப்பாவுக்கு பிறகு ராஜாவாகணும்னா அந்த மீனவராஜா, சரி தாராளமாக ஆகட்டுமேன்னா தேவவிரதன். இதை பார்த்த மீனவராஜா, நீர் வேண்டான்னு சொன்னாலும் நாளைக்கு உமக்கு பிறக்கிற பிள்ளைகள் வந்து ராஜ்யத்தை கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா. இதெல்லாம் கேட்ட தேவவிரதன், மக்கள் கூடி இருக்கிற இந்த சபையில் நான் செய்ய போகிற சபதத்தை எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த பூமியை காக்கிற பூமி பாலகர்கள் கேட்கட்டும், ரிஷிகளும் தேவர்களும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பூதங்கள் எல்லாம் கேட்கட்டும், உலகம் முழுக்க கேட்கட்டும். இதுவரை யாருமே செய்யாத சபதத்தை ஏற்றுக்கிறேன். இனிமேலும் யாருமே செய்ய முடியாத அந்த சபதத்தை நான் ஏற்றுக்க போகிறேன். இனிமேல் கல்யாணமே பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன்.
இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மச்சாரிய விரதத்தோடே இருப்பேன். நான் கல்யாணமே பண்ணிக்கலனாலும் குழந்தைகளை பெற்றுக்கலனாலும் என்னோட நல்ல குணத்தால் நான் சொர்க்கத்துக்கு போவேன். இப்படி ஒரு சத்தியத்தை இதுவரை யாருமே செஞ்சதில்லை, இனிமேல் செய்ய போகிறதும் இல்லை. இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி சபதத்தை ஏற்றுக்கிட்டார் தேவவிரதன். இதெல்லாம் கேட்ட சத்தியவதியோட அப்பா அந்த மீனவ ராஜாவுக்கு புல்லரிச்சு போச்சு. இப்போ உங்கள் பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா. இதெல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அப்சரஸ்களும் தேவர்களும் ரிஷிகளும் தேவவிரதன் மேலே பூமலையாக பொழிஞ்சாங்க. இவர் பீஷ்மர் பீஷ்மர் பீஷ்மர்னு சொன்னாங்க. பீஷ்மர்னா நம்ம மனசுக்கும் வார்த்தைக்கும் எட்டாத ஒரு விரதத்தை செஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். தேவர்களும் ரிஷிகளும் அப்சரஸ்களுமே அவர் பீஷ்மர் பீஷ்மர் பீஷ்மர்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்மளும் தேவவிரதன் அப்படிங்கிற கங்கை மைந்தனை பீஷ்மர் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சத்தியவதியோட அப்பாவும் அவளை சந்தனு மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் அவரோட அப்பாவுக்காக அந்த சத்தியவதியை பார்த்து, தாயே ரதத்தில் ஏறுங்க, நம்ம அரண்மனைக்கு போகலாம்னு ரதத்தில் ஏற்றி ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். சந்தனு மகாராஜா நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டார். மகன் பீஷ்மருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். மகனே, என்னோட சந்தோஷத்துக்காக நீ இப்படி ஒரு சபதத்தை ஏற்றுக்கிட்ட, அதனால் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ எது வரைக்கும் உயிரோடு இருக்க விரும்புறியோ அது வரைக்கும் உன் உயிர் மேலே யமனுக்கு அதிகாரம் கிடையாது. உன்னோட அனுமதியோட தான் யமனே உன்னோட உயிரை எடுக்க முடியும். நீ நினச்சாதான் உனக்கு மரணம் வரும்னு இச்சா மிருத்யு அப்படிங்கிற அந்த வரத்தை கொடுத்தாரு. சந்தனவுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அவங்களுக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. காலங்கள் கடந்து போச்சு. சந்தனு மகாராஜாவோட காலமும் முடிஞ்சது. அவரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. பீஷ்மர் சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி சித்ராங்கதன்கிற சத்தியவதியோட வயிற்றுல பிறந்த முதல் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. வீராதி வீரன் சித்ராங்கதன்கிற ஒரு கந்தர்வன் எதிர்த்து வந்து, ராஜகுமாரா, என்னோட பேரு சித்ராங்கதன்கிறதே உனக்கும் பேரா இருக்கு, ஒன்று என் கூட போர் செய்யி அல்லது உன் பேரை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னான். அப்படியே ஹிரண்யவதி நதிக்கரையில் 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. குருஜேத்திரத்தில் பெரிய போர் நடக்க ஆரம்பிச்சது. 2 பேரும் பெரிய பலசாலிகள்ங்கிறதுனால 3 வருஷம் சண்டை நடந்தது. அந்த பெரிய சண்டையில் கந்தர்வன் சித்ராங்கதன் மாய வித்தைகள்லாம் பண்ணி போர் செஞ்சு சத்தியவதியோட மகன் சித்ராங்கதனை கொன்று அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டான். அடுத்த ராஜாவா விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாங்க. விசித்திர வீரியனும் தகப்பன் பாட்டன் வழியா வந்த அந்த ராஜ்யத்தை பீஷ்மர் சொல்ற மாதிரி கேட்டு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அந்த விசித்திர வீரியனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. காசி தேசத்து ராஜா காசிராஜனோட மகள்கள் 3 பேர் இருக்காங்க. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. தேவலோக பெண்கள் மாதிரி அழகான இளவரசிகள். அவங்களுக்கு சுயம்வரம் நடக்கிறதா பீஷ்மர் கேள்விப்படுறாரு. உடனே அம்மா சத்தியவதி கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தேரில் ஏறி காசிக்கு போனார். அங்கே போய் அங்கே கூட்டமாக கூடியிருந்த மற்ற நாட்டு ராஜாக்களையும் அந்த இளவரசிகளையும் பார்த்தாரு. எப்படியாவது அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிடணும்னு கோசல நாடு, வங்க நாடு, கலிங்க நாடுன்னு எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்துட்டாங்க. வந்திருக்கிற எல்லா நாட்டு ராஜாக்களோட பேரையும் சொல்கிறாங்க. பீஷ்மரும் அங்கே நிற்கிறாரு. வயசில் மூத்தவர் இந்த பீஷ்மர். இந்த கிழவரும் அங்கே வந்து நிற்கிறாரேன்னு பெண்கள் எல்லாரும் பயந்து விலகி போகிறாங்க. வயசான காலத்தில் தலை நிறைச்ச கிழவன் இவர் எதுக்குங்க வந்தாருன்னும், ஏதோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டாருன்னு பெருசாக சபதமெல்லாம் பண்ணாரே, பெரிய பிரம்மச்சாரின்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க, அவரை பாரு இங்கே சுயமரத்துக்கு வந்து நிற்கிறாருன்னும் கேலி பேசி சிரிச்சாங்க. எனக்காக கூட்டிகிட்டு போகல, விசித்திர வீரியனுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அப்படியே பீஷ்மர் கோவத்தில் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தாரு. அப்படியே அந்த பெண்கள் 3 பேரையும் தேரில் ஏற்றிக்கிட்டு அவரும் தேரில் ஏற ஆரம்பித்தார். இந்த இடத்துல 8 விதமான திருமணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் 8வது வகையாக சொல்லப்படுறது ராஜாக்கள் அதிகமாக செய்யக்கூடியதான ஒரு திருமண முறை. அப்படி இந்த பெண்களை சிறைப்பிடிச்சிட்டு போகிறேன், முடிஞ்சா போர் செஞ்சு என்னை ஜெயிச்சு பாருங்கன்னு நின்னாரு. யாரும் வரலை. உடனே பீஷ்மர் கிளம்ப ஆரம்பித்தார். அங்கே வந்திருந்த ராஜாக்களில் சிலர் கோவப்பட்டு தோலை தட்டிக்கிட்டும் ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டும் அவருக்கு பின்னால் சண்டைக்கு கிளம்புனாங்க. பீஷ்மர் ஒரு ஆளாக நிற்கிறாரு. அவங்க கூட்டமாக வந்து அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்படியே அங்கே பயங்கரமான போர் ஒன்று ஆரம்பமாச்சு.
அவங்க எல்லாரும் சேர்ந்து 10000 பானங்களை ஒரே நேரத்தில் எய்கிறாங்க. பீஷ்மர் ஒரே ஒரு பானம் போட்டு அத்தனை பானத்தையும் அறுத்து எரிஞ்சிடுறாரு. திரும்ப அவங்க பானங்களை ஏவ பதிலுக்கு இவரும் பானங்களை ஏவ அந்த போரை பார்த்தா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற யுத்தம் மாதிரி தெரியுது. பீஷ்மர் அந்த ராஜாக்களோட வில், தேர், கொடி, கலசம், தலைன்னு ஒன்று ஒன்றா அறுத்து தள்ளிட்டாரு. அத்தனை நாட்டு ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு வீராதி வீரரான பீஷ்மர் அந்த பெண்களோட தேரில் அவரோட நாட்டுக்கு கிளம்புனாரு. தேரில் வேக வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் வேகமாக பின்தொடர்ந்து வந்தான். நில் நில்னா அவன் ரதத்தை சற்று நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாரு. சால்வ நாட்டு ராஜா அவன் கோவத்தோட திரும்பவும் வில்ல கையில் எடுத்தாரு. அங்கே திரும்பவும் ஒரு பயங்கரமான போர் ஆரம்பமாச்சு. அந்த போர்லையும் சால்வ நாட்டு ராஜாவை ஜெயிச்சாரு பீஷ்மர். ஆனால் அவனை கொல்லலை, உயிரோட விட்டுட்டு திரும்பவும் அவரோட நாட்டை பார்த்து தேரை ஓட்ட ஆரம்பிச்சாரு. அந்த சால்வ நாட்டு ராஜாவும் இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளோ பெரிய வீரர்னு தெரியாமல் மோதிட்டோமே, உயிர் பழிச்சதே பெரிய விஷயம்னு அவனோட நாட்டுக்கு திரும்ப போயிட்டான். கூட பிறந்த தங்கச்சிகளையோ மருமகள்களையோ பத்திரமா கூட்டிட்டு வர்ற மாதிரி அவ்வளோ பேரையும் ஜெயிச்சு ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து சேர்ந்தாரு பீஷ்மர். சத்தியவதி கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லி அந்த பெண்களை விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு. அப்போ அந்த 3 பெண்களில் மூத்த பெண் அம்பா பீஷ்மரை பார்த்து, நான் என் மனசுல ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன், நீங்க என்னோட விருப்பம் இல்லாமல் என்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க, நான் சால்வ நாட்டு ராஜாவை தான் விரும்புகிறேன், சுயம்பரத்தில் அவருக்கு தான் மாலை போட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், நீ தர்மம் தெரிஞ்சு நடக்கிறவரு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உமக்கு சரின்னு பட்டா விசித்திர வீரியனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வையும்னா. அம்மா, இதை நீ தேரில் ஏறுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இப்படி சொல்லியிருந்தா உன்னை பலவந்தமாக கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் யோசிச்சாரு. இந்த பொண்ணு வேற ஒரு ஆண் மேலே ஆசைப்பட்டிருக்காளே அப்படின்னு நியாயத்தை யோசிச்சாரு. விசித்திர வீரியனும் என்ன இருந்தாலும் இன்னொருத்தனை விரும்பியிருக்கா, அவளை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னா. அந்த பொண்ணு அம்பைய, அம்மா உன் விருப்பப்படியே நடக்கட்டும், நீ போகலாம்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் மற்ற 2 பெண்கள் அம்பிகா அம்பாலிகாவை விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அம்பை அங்கேருந்து கிளம்பி நேராக சால்வராஜனோட நாட்டுக்கு போகிறா. அங்கே சால்வன் கிட்ட போய், நம்ம முன்னாடியே ஒருத்தர் விரும்பினமே, அதெல்லாம் பீஷ்மர்கிட்ட சொல்லி அவர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன், நீ என்ன சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். சால்வன் சிரிச்சான். பீஷ்மர் அத்தனை நாட்டு ராஜாக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னை ஜெயிச்சு உன்னை கூட்டிட்டு போனாரு, அவருக்கு தான் நீ சொந்தம், இப்படி வேற ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பி அனுப்புனவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ அங்கேயே போலாம்னா. அம்பை திரும்பவும் பீஷ்மர்கிட்ட திரும்பி வந்தா. பீஷ்மரே, நீர் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீர், சத்திரிய தர்மப்படி யோசிச்சு பாரும், நீர் தான் எனக்கு கணவர், எவன் ஒருத்தன் சுயம்பரத்தில் அவனோட வீரத்தால எல்லா நாட்டு ராஜாக்களையும் ஜெயிச்சு ஒரு கன்னி பெண்ணை கூட்டிட்டு போனானோ அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், நீர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீர் தான் எனக்கு கணவன்னு சொன்னான். பீஷ்மர், அம்மா நான் ஜிதேந்திரியன், கல்யாணத்தை விரும்பாதவன், சபதம் எடுத்திருக்கேன், அதில் உறுதியாக இருக்கேன், செஞ்ச சபதத்தை மீறி நடக்க மாட்டேன், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ஏற்கனவே சால்வனை விரும்பினதுனால என் தம்பிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீ விரும்பினியே சால்வன், அவன்கிட்டயே போலான்னாரு. அம்பை திரும்பவும் சால்வன்கிட்டயே போனான். அவனும் அவளை ஏற்றுக்கல. திரும்பவும் பீஷ்மர்கிட்ட வந்தா, அவரும் அவளை ஏற்றுக்கல. இப்படியே அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போய் 6 வருஷம் கழிஞ்சுது. அம்பா அதுக்கப்புறம் 12 வருஷம் இமயமலை சரிவில் ஒரு ஆற்றங்கரையில் கால் கட்டை விரல்ல நின்று தவம் இருந்தா. அவளோட தவத்தை பார்த்து, இப்படி ஒரு தவமா அப்படின்னு தேவர்களே நடுநடுங்கி போனாங்க. அவளோட தவத்துக்கு இறங்கி ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. அம்பையே, இந்த அழகான தாமரை பூவால கட்டியிருக்கிற மாலையை உனக்கு கொடுக்குறேன், இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்க பீஷ்மரை ஜெயிப்பாங்க, பீஷ்மரோட மரணத்துக்கும் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லி மாலையை கொடுத்துட்டு மறைஞ்சு போனார். அம்பையும் அந்த மாலையை வாங்கிட்டு ஒவ்வொரு நாட்டு ராஜாவாக பார்த்து பேசுகிறா. இந்த மாலையை போட்டுக்கிட்டு பீஷ்மரோட சண்டை போட்டால் அவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. எந்த ராஜாவுமே பீஷ்மரோட போர் செய்ய தயாரா இல்லை. கடைசியாக துருபத மன்னன் கிட்ட போய் கேட்குறா. அவரும் பீஷ்மரை எதிர்த்து நிற்க தயாரா இல்லை, என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. பீஷ்மரை எதிர்த்து போர் செய்ய இப்படி பயப்படுறீங்களே, அவரை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வீரமான சத்திரியனே இல்லையா அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு அந்த மாலையை துருபத மன்னனோட நாட்டில் இருந்த ஒரு மரத்தில் மாட்டி விட்டுட்டு போயிடுறா. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு துருபத மன்னன், அம்பையே இந்த மாலையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னான்.
அவள் அதை எடுத்துட்டு போகவும் இல்லை. துருபதமண்ணா, நான் சொன்ன மாதிரி நீ தான் செய்யணும். இந்த மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு எவன் தர்மத்தை கெடுத்து அந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்கிறானோ அவன் கண்டிப்பாக பீஷ்மரை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறான். அம்பா அவள் ஆசைப்பட்ட மாதிரி விரும்பின ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்க முடியல. ஆத்திரம் அதிகமாயிட்டே இருந்தது. திக்கு தசை தெரியாமல் அலைகிறா. வயசு வேற ஏறிட்டே இருக்குது. ஆத்திரம் அதிகமாகி அது அப்படியே பழி வாங்குற எண்ணமாக மாறுது. ஒன்று பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது அவரை கொன்று அழிச்சே தீரணும்னு நினைக்கிறா. அதை ஒரு சபதமாகவே எடுத்துக்கிட்டா. பீஷ்மரோட மனைவியாவன் அல்லது அவரை கொன்று அழிப்பேன் அப்படின்னா. ரிஷிகள் முனிவர்கள் கிட்ட போய் பேசி பார்க்குறா. நீங்கள் தான் பீஷ்மர்கிட்ட பேசி என்ன அவரை ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னு. அந்த ரிஷிகள் முனிவர்களும் ஒருத்தரும் அப்படி போய் பீஷ்மர்கிட்ட பேச தயாராக இல்லை. அம்பையே, பீஷ்மர் ஒரு முடிவெடுத்தா அதில் நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அதனால் அவரை நாங்கள் தர்மத்தை மீறி நடக்க சொல்ல முடியாதும்மா. நீ உங்கள் அப்பாவோட அரண்மனைக்கே போம்மா, உனக்கு நல்லது நடக்கும். எங்களால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே அம்பா, இல்லையா, நான் எங்கள் அப்பாவோட அரண்மனைக்கு போக மாட்டேன். எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ எனக்கு இப்படி நடக்குது. அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் போய் தவம் இருக்க போகிறேன்னா. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ராஜரிஷி வந்தார். அவர்கிட்ட நடந்ததெல்லாம் அம்பா விளக்கமாக சொன்னா. அவர் ஆறுதல் சொன்னார். அம்பா, உன்னோட துக்கம் மாற ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. அதை நான் உனக்கு சொல்கிறேன். ஜமதக்கினி முனிவரோட மகன் பரசுராமர்கிட்ட போ. அவர் தான் இப்போதைக்கு உன்னோட கஷ்டத்தை மாற்றக்கூடியவர். அவர் போய் பீஷ்மர்கிட்ட பேசி பார்த்து பீஷ்மர் பரசுராமர் சொல்லதை கேட்டு நடக்கலன்னா பீஷ்மரையே கொல்லுவார். அவர் அவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னாரு. அம்பாவும் பரசுராமரை போய் பார்த்தா. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் விளக்கமாக சொன்னான். எது தர்மம்னு உமக்கு தெரியும் பகவானே. பீஷ்மரையோ சால்வனையோ என்னை ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்னு வேண்டி நின்னான். உடனே பரசுராமர், அம்பா, கங்கை மைந்தர் பீஷ்மர் எல்லா நாட்டு ராஜாக்களையும் சால்வனையும் ஜெயிச்சு உன்னை கூட்டிட்டு போகலன்னா சால்வன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். பீஷ்மர் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனதுனால தான் சால்வனுக்கும் உன் மேலே சந்தேகம் வந்தது. பீஷ்மர்கிட்டயே போலான்னு கிளம்புனாரு. பீஷ்மர்கிட்ட வந்து சேர்ந்தாரு. பீஷ்மரும் குரு பரசுராமரை பார்த்த உடனே அவருக்கு பூஜையெல்லாம் செய்கிறாரு. பீஷ்மா, நீ அம்பையை கூட்டிகிட்டு போனதுனால தான் சால்வனும் அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் நீ தான் இவளை ஏற்றுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னோட உத்தரவு அப்படின்னாரு. பீஷ்மர் பரசுராமரை கும்பிட்டு, நான் சால்வனோடவள்னு அம்பா என்கிட்டயே சொன்னான். அதனால் அவளை என் தம்பி விசித்திர வீரியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் பயத்தினாலேயோ இரக்கத்தினாலேயோ பொருள் ஆசையினாலேயோ பெண் ஆசையினாலேயோ என்னோட சத்திரிய தர்மத்தில் இருந்தும் நான் செஞ்ச சபதத்தில் இருந்தும் விலக மாட்டேன் அப்படின்னாரு. கோவத்தில் கொதிச்சார் பரசுராமர். நான் உன்னோட குரு, பானங்களையும் அஸ்திரங்களையும் உனக்கு உபதேசம் பண்ணவனே நான் தான். நான் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. உன் குலம் உயிரோட வாழணும்னா இவளை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் சொன்னபடி நீ நடக்கலன்னா இப்போ உன்னையும் உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கொல்லுவேன்னாரு பரசுராமர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பற்றி நீர் தான் கற்றுக் கொடுத்தீர். நான் உங்களோட சீடன் தான். நீர் எனக்கு குரு. அதனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புனால நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் நீர் குருவோட கடமை என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசுகிறீர். தப்பான வழியில் நடக்க எனக்கு உத்தரவுலாம் போடுறீர். போரில் குருவை கொல்லக்கூடாது. அதுலேயும் நீர் அந்தரர் தவங்களெல்லாம் செஞ்ச பெரியவர். உம்மை கொல்லக்கூடாது. ஆனால் சத்திரியன் மாதிரி வில்ல எடுத்துக்கிட்டு போருக்கு வந்தா பிராமணரை கூட கொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. நானும் போருக்கு தயார் தான். சத்திரியர்கள் எல்லாரையும் நானே அழிச்சேன்னு பெருமை அடிச்சுக்கிடுவீரே. அந்த பெருமை எதனால் உமக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா? அப்போ பீஷ்மன் ஒருத்தன் பிறக்கலை. உம்மோட ஆணவத்தை அழிக்கத்தான் பீஷ்மன் நான் பிறந்திருக்கேன். போரில் அழிப்பேன். நீர் உங்கள் அப்பாவுக்காக சத்திரியர்களை பழி வாங்கினீரே குருச்சேத்திரம், அங்கேயே நம்ம போர் செய்யலாம்னாரு பீஷ்மர். ஹா, வா பீஷ்மா வா, போரில் உன்னை கொன்று கழுகுக்கும் காக்கைக்கும் விருந்து படைக்கிறேன். உன்னை பெத்த கங்கை அதெல்லாம் பார்த்து கதறி கதறி அழ போறான்னு சொல்லிட்டு போர் செய்கிற குருச்சேத்திரத்துக்கு வந்தார். பீஷ்மரும் அம்மா சத்தியவதி கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெள்ளை வெள்ளேர்னு வஸ்திரம் உடுத்தி வெள்ளை தலைப்பாக மாட்டி கவசங்கள் ஆபரணங்கள் மாட்டிக்கிட்டு வில்லை எடுத்துக்கிட்டு அழகான வெள்ளை குதிரை பூட்டி புலித்தோளால் சுற்றி மூடி இருந்த தேரில் வேக வேகமாக கஸ்தினாபுரத்துக்கு வெளியில் குருச்சேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். போருக்கு தயார்னு சங்க எடுத்து முழங்கினாரு. இங்கே போர் நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வானத்திலிருந்து தேவர்களும் தேவகணங்களும் இந்திரனும் கூட அதை வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்களாம். அப்போது அங்கே பீஷ்மரோட அம்மா கங்காதேவியும் வந்தாங்க.
பீஷ்மா, என்ன காரியம்பா செய்யற? பரசுராமர் சிவபெருமானுக்கு சமமான வீரர். அவர் நினைச்சா சத்திரிய குலத்தையே அழிச்சிருவாருன்னாங்க. பீஷ்மர் நடந்ததெல்லாம் சொல்லி, அம்மா, நான் பரசுராமர் கூட போர் செய்யக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை விட்டு விலகத்தான் பார்த்தேன், முடியல அப்படின்னு சொன்னாரு. கங்காதேவி பரசுராமர்கிட்ட போய் கும்பிட்டு போர் செய்ய வேண்டாம்னு வேண்டி நின்னான். போ, பீஷ்மரை போய் போர் செய்ய வேண்டாம்னு சொல்லு. நான் சொன்னபடி கேட்டு அவன் நடக்கல, அதனால தான் நான் போரே செய்கிறேன்னாரு. கங்கை திரும்பவும் பீஷ்மர்கிட்ட வந்து பேச பீஷ்மர் அதெல்லாம் கேட்கல. போர் செய்ய தயாரா கண்ணில் கனல் கொப்பளிக்க நின்றுட்டு இருந்தாரு. ஓ பரசுராமரே, வீரரே, நான் தேர்ல இருந்துக்கிட்டு பூமியில் நிற்கிறவமோட எப்படி போர் செய்ய முடியும்? நீரும் தேர்ல ஏறும், கவசங்களெல்லாம் மாட்டிக்கிட்டு வாரும்னாரு பீஷ்மர். ஏ பீஷ்மா, எனக்கு பூமியே தேர், வேதங்கள் தான் குதிரைகள், காற்று தான் என் தேரோட்டி, காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி தான் என்னோட கவசங்கள். அதனால நீ என் கூட போர் செய்யன்னு சொல்லி வில்ல எடுத்து 50 தொடுத்து சரமாரியா விட ஆரம்பிச்சாரு. அப்போ பீஷ்மர் பரசுராமரை பார்க்குறாரு. வகை வகையான ஆயுதங்களெல்லாம் வச்சிருக்கிற அழகான தேர்ல பரசுராமர் நிற்கிறாரு. பரசுராமர் விருப்பப்பட்ட மாதிரி அது உருவாக்கப்பட்டிருந்துச்சான். தெய்வீக குதிரைகள் பூட்டப்பட்டிருந்துச்சு. தங்கத்தால் அந்த குதிரைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. தேரை சுத்தி தடிமனான தோல் போத்தப்பட்டிருந்துச்சு. பரசுராமரும் கை விரல்களுக்கு உடும்பு தோளால் செய்யப்பட்டிருந்த கை உரைகளை மாட்டிக்கிட்டு போருக்கு தயாரா அம்புரா துணியையும் கட்டிக்கிட்டு வில்ல எடுத்துக்கிட்டு நின்னாரு. அவரோட உயிர் நண்பர் அகிர்தவரனர் தேரோட்டியா இருந்தாராம். ஏற்கனவே பார்த்தோமே, சரமாரியா அம்பை விட ஆரம்பிச்சாரு பரசுராமர்னு. அந்த அம்புகள் பீஷ்மரோட தேரை இழுத்துட்டு வந்த குதிரைகள் மேல பட்டுச்சு. பீஷ்மரும் தேர்ல இருந்து இறங்கி பரசுராமரை பார்த்து வந்தாரு. கிட்ட வந்து, பரசுராமரே, நீர் எனக்கு சமமானவரோ என்னை விட மேன்மையானவராவோ இருந்தாலும் என்னோட நல்ல குருநாதர், உங்களை எதிர்த்து நான் போர் செய்ய போறேன், அதனால நான் ஜெயிக்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கும்பிட்டு வேண்டி நின்னாரு. இதை கேட்ட பரசுராமர், பீஷ்மா, நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இப்படிதான் நடந்துக்கிடணும், இது உன்னோட கடமை, தர்மம். நீ இப்படி வந்து வேண்டி வணங்கலைன்னா கண்டிப்பா நான் உனக்கு சாபம் கொடுத்துருப்பேன். நானே உனக்கு எதிராக போர் செய்ய நிற்கிறதுனால நீ ஜெயிக்க என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. நீ இப்படி வந்து நடந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவனமா பொறுமையா போர் செய்யினாரு. பீஷ்மரும் திரும்ப அவரோட தேருக்கு வந்து தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவரோட சங்க எடுத்து ஊதினாரு. போர் ஆரம்பமாச்சு. கழுகோட இறகுகள் பதிக்கப்பட்டிருந்த 960 அம்புகளால் பரசுராமர் முதல்ல பீஷ்மரை தாக்குனாரு. அதுல பீஷ்மரோட 4 குதிரைகள், தேரோட்டி எல்லாம் மறைஞ்சு போச்சு. கவசங்களெல்லாம் மாட்டியிருந்தாலும் கூட பீஷ்மரால அதை தாக்கு பிடிக்க முடியல. அமைதியா நின்னாரு. அப்புறம் பரசுராமரை பார்த்து, பரசுராமரே, நான் குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளெல்லாம் செஞ்சிட்டேன், ஆனாலும் நீர் மரியாதை தவறி நடக்கிறீர். உம்மோட உடம்புல இருக்கிற வேதங்களையும் உமக்குள்ள இருக்கிற பிரம்மத்தையும் கடுமையான தவங்கள்லாம் செஞ்சு நீர் சேர்த்து வச்சிருக்கிற தவ தகுதிகளையும் நான் அழிக்க மாட்டேன். ஒரு பிராமணன் இப்படி ஆயுதங்களை எடுக்கும்போது சத்திரியன் ஆயிடுறான். உம்மோட அந்த சத்திரிய தன்மையை நான் அழிப்பேன். என் வில்லோட சக்தியையும் என் கைகளோட பலத்தையும் இப்போ பாரும்னாரு. ஒரு கூர்மையான அம்பால உம்மோட வில்ல நான் வெட்டுவேன்னு சொல்லி அம்பை எடுத்து அர்த்தசந்திர பானத்தை பரசுராமர் மேலே ஏவுனாரு. பரசுராமரோட வில் நுனி அருந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் கழுகு இறகு பதிச்ச 100 அம்புகளால் அடிச்சாரு. அது நேராக போய் அவரோட உடம்ப தொலைச்சிட்டு ரத்தத்தை கக்கிக்கிட்டு உண்மையான பாம்பு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பரசுராமர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் செவன்னு பூத்திருக்கிற மரம் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. சட்டுன்னு வில்ல எடுத்து தங்க சிறகுகள் இருந்த 100 அம்புகளால் திரும்ப பீஷ்மரை தாக்குனாரு. மூர்க்கத்தனமான வேகத்தோடையும் பாம்பு மாதிரியும் விஷம் மாதிரியும் அது வந்து பீஷ்மர் அடிச்சுது. பீஷ்மர் நடுங்கி பதிலுக்கு இவர் 100 அம்புகளை ஏவுனாரு. சூரியன் மாதிரி, நெருப்பு மாதிரி, கொடுமையான விஷ பாம்புகள் மாதிரி வந்த அந்த அம்புகளால் துன்புறுத்தப்பட்ட பரசுராமர் கொஞ்சம் நினைவிழந்த மாதிரி தெரிஞ்சுது. குருநாதரை துன்புறுத்துறோமேனு வருத்தம் தாங்க முடியல பீஷ்மருக்கு. அதனால் உடனே பீஷ்மரும் போரை நிறுத்திடுறாரு. சூரியனும் மறைய ஆரம்பிச்சுது. அதனால் அன்னைக்கு போர் முடிஞ்சுது. மறுநாள் காலையில் சூரியன் உதிச்ச உடனே போர் மறுபடி தொடங்குச்சு. கவசங்களெல்லாம் மாட்டிக்கிட்டு தேரையும் தயார் பண்ணி பரசுராமர் வேகமாக வந்தார். அதை பார்த்த பீஷ்மர் அவரோட தேரில் வில்ல வச்சுட்டு கீழே இறங்கி பரசுராமரை கும்பிட்டு திரும்பவும் தேரில் ஏறி போருக்கு தயாராக நின்னார். ஒருத்தர் மாற்றி மாற்றி அம்புகளால் வேக வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 100 கணக்கில் 1000 கணக்கில் அம்புகள் மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போகுது. பரசுராமர் பீஷ்மரை பார்த்து ஏவுன அம்புகளை
பதில் அம்பு விட்டு நடுவானத்திலேயே வெட்டி வீழ்த்துறாரு பீஷ்மர். வாயவியம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பீஷ்மர் பரசுராமர் மேல வீசுறாரு. பதிலுக்கு குஹ்யகம்ங்கிற ஆயுதத்தை பரசுராமர் வீசி அதை மட்டுப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் மந்திரத்தை ஓதி ஆக்னேயம்ங்கிற ஆயுதத்தால அடிச்சாரு. பதிலுக்கு வருண ஆயுதத்தால அதை மட்டுப்படுத்தினாரு பரசுராமர். இப்போ பரசுராமருக்கு கோபம் அதிகமாயிருச்சு. திடீர்னு வலது பக்கம் திரும்பி அஸ்திரத்தால பீஷ்மரோட மார்பை தொலைச்சாரு. பீஷ்மர் தேர்லையே மயங்கி சரிஞ்சாரு. தேரோட்டி உடனே தேர போர்க்களத்துல இருந்து வெளியே வேகமா ஓட்டிட்டு போயிடுறான். பரசுராமரோட தேரோட்டி அகிர்தவரனர் அம்பை எல்லாரும் சந்தோஷத்துல கத்தி ஆரவாரம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பீஷ்மர் சுயநினைவு திரும்பின உடனே தேரோட்டியை பார்த்து, பரசுராமர் எங்க இருக்காரோ தேர அங்க கொண்டு போய் நிறுத்து, நான் திரும்பவும் போருக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. தேரோட்டியும் குதிரைகளை வேக வேகமா ஓட்டிட்டு போய் தேர பரசுராமர் முன்னால கொண்டு போய் நிறுத்தினான். திரும்பவும் பரசுராமர் மேல பீஷ்மர் அம்புகளை மலையா பொழிய ஆரம்பிச்சாரு. பீஷ்மர் போட்ட ஒரு அம்புக்கு பதிலா 3 அம்பை ஏவி அதெல்லாம் துண்டு துண்டாக்கிட்டாரு பரசுராமர். பரசுராமர் பக்கம் இருந்தவங்க சந்தோஷத்துல ஆரவாரம் பண்றாங்க. பீஷ்மர் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு இந்த ஒரு அம்பை ஏவுனா கண்டிப்பா மரணம் நிச்சயம்னு யமனுக்கு சமமா இருந்த ஒரு அம்பை பரசுராமர் மேல வேகமா விட்டாரு. பரசுராமர் மேல அது பட்டு அதோட வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாம தரையில சாஞ்சு விழுந்துட்டாரு. ஆரவாரம் பண்ணவங்கலாம் ஐயோன்னு அலர்னாங்க. ஆகாயத்துல உச்சி நேரத்துல பிரகாசமா இருந்த சூரியன் திடீர்னு விழுந்து இருள் அடைஞ்ச மாதிரி எல்லாரும் பயத்துல அலர்னாங்க. பரசுராமர் பக்கம் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. திரும்பவும் வேகமா எழுந்த பரசுராமர், ஓ பீஷ்மா நில்லு அப்படின்னு பீஷ்மர் மேல அம்ப விட்டாரு. அது பீஷ்மரோட இடது பக்கத்துல துளைச்சுது. புயல்ல அசஞ்ச மரம் மாதிரி நடுங்கி போனாரு பீஷ்மர். பீஷ்மரோட குதிரைகள் எல்லாம் கொன்னு மறுபடியும் பீஷ்மரை தாக்க ஆரம்பிச்சாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி ஏவுன அம்புகள் அப்படியே கீழே விழக்கூட நேரம் இல்லை, அவ்வளோ வேகம். அந்த சூரிய வெளிச்சமே தரையில விழல. அந்த அளவுக்கு அம்புகள் வெளிச்சத்தையே மறைச்சிருச்சு. வெளிச்சம் மட்டும் இல்லாம காத்து கூட அந்த அம்புகளை தாண்டி மேலேயோ கீழேயோ போக முடியல. காத்தும் அங்க போக முடியல, சூரிய வெளிச்சம் கீழே விழ முடியல. அம்புகள் ஒன்னோட ஒன்னு உரசி தீப்பிடிக்க ஆரம்பிச்சுது. அம்புகள் எரிஞ்சு சாம்பலா கீழே விழுந்தது. அப்படியும் அங்க 2 பேரும் விடல. மாறி மாறி 100கணக்கில் 1000கணக்கில் அம்புகளை எய்கிறாங்க. பாம்புகள் மாதிரி அம்புகளை விட அந்த பாம்புகளை 2ஆ வெட்டுற மாதிரி பதில் அம்புகளை விட்டு அதை அறுத்து பூமியில தள்ளன்னு மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிருச்சு. போரை நிறுத்திட்டு பரசுராமர் கிளம்பிட்டாரு. மறுநாள் திரும்பவும் போர் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு தெய்வீக அஸ்திரங்கள் எல்லாம் பரசுராமர் பயன்படுத்த தயாரா இருந்தாரு. உயிரை துச்சமா நினைச்சு எதிர்த்து போர் செய்ய பீஷ்மரும் தயாரா இருந்தாரு. இந்த நிலைமையில பரசுராமர் எரி நட்சத்திரம் மாதிரி சுடர் விட்டு எரிஞ்சிட்டே வர்ற ஒரு வேலாயுதத்தை பீஷ்மர் மேல வீசி எறிகிறாரு. யமனே அந்த வேல் ரூபத்துல வர்ற மாதிரி தெரிஞ்சுது. துணிஞ்சு நின்று பதிலுக்கு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த வேலை 3 துண்டாக்கிட்டாரு பீஷ்மர். பரசுராமர் கோபத்துல திரும்பவும் அதை மாதிரி 12 வேல்களை எறிகிறாரு. 12 சூரியன் மாதிரி அது பீஷ்மரை பார்த்து வருது. அதையும் துண்டு துண்டாக்கிட்டாரு பீஷ்மர். அடுத்து எரிகற்கள் மாதிரி அம்புகளால் அடிச்சாரு பரசுராமர். பீஷ்மர் அவரோட கேடயத்தால் அதெல்லாம் தடுத்து ஒரு வாளால் அதை வெட்டுறாரு. அப்புறம் பீஷ்மர் அடிச்ச அம்புகளால பரசுராமரோட குதிரைகளும் தேரோட்டியும் மேகங்களால மூடின மாதிரி மறைக்கப்படுறாங்க. பதிலுக்கு அவரும் அம்புகளை போட பீஷ்மரோட தேரோட்டி குதிரைகள் எல்லாம் மறைஞ்சுது. அது மட்டும் இல்லாம தேரோட ஏற்கால் அச்சு மரம் முறிஞ்சிருது. பீஷ்மர் அப்படியும் விடல, பதிலுக்கு கனைமலையா பொழிகிறாரு பரசுராமரை பார்த்து. அது பரசுராமரை தாக்க அவர் உடம்புல இருந்து ரத்த வெள்ளம் பாஞ்சு வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி பீஷ்மரும் அன்னைக்கு பரசுராமரால ரொம்பவே தாக்கப்பட்டிருந்தாரு. சூரியன் மறைய அன்னைக்கும் போரை நிறுத்திட்டாங்க. மறுநாள் சூரியன் உதயமானதும் திரும்பவும் போர் ஆரம்பமாச்சு. மலை மேல விழுற மேகங்கள் மாதிரி பீஷ்மர் மேல அம்பு மலையா பொழிஞ்சாரு பரசுராமர். அதுல சிக்கி பீஷ்மரோட தேரோட்டி தேர்ல இருந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அதை பார்த்த பீஷ்மர் அப்படியே துயரத்துல ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. கீழே விழுந்த தேரோட்டி அப்படியே உயிரையும் விட்டுடுறான். கண்ணீர் விட்டு கதர்னாரு பீஷ்மர். அந்த நேரத்தில் பரசுராமர் பல அம்புகளை தொடுக்கிறாரு. பீஷ்மர் வில்ல எடுத்து முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பதில் அம்பு விடுறாரு. அதுக்குள்ள பரசுராமர் போட்ட அம்பு பீஷ்மர் மார்புல வேகமா வந்து இறங்குச்சு. பீஷ்மர் அப்படியே கீழே சரிஞ்சாரு. பரசுராமர் பக்கம் இருந்தவங்க சந்தோஷத்துல குதிச்சாங்க, ஆரவாரம் பண்றாங்க. பீஷ்மர் பக்கம் இருந்த கௌரவர்கள்
அப்படியே கவலையோட பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பரசுராமர் பீஷ்மர் இறந்ததாவே நினைச்சிட்டாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா கீழே விழுந்த பீஷ்மரை சூரியன் மாதிரி பிரகாசமா ஒளி தேஜஸோட இருந்தவங்க அந்தணர்கள் அவங்க 8 பேர் தாங்கி பிடிச்சிருந்தாங்க. அவர் முகத்துல தண்ணி தெளிச்சாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. உடனே பீஷ்மர் துள்ளி எழுந்துட்டாரு. அவரோட தேரை திரும்பி பார்க்குறாரு. தேர்ல அவங்க அம்மா கங்கை இருக்காங்க. அந்த அம்மாவையும் மூதாதையர்களையும் நினைச்சு கும்பிட்டுட்டு திரும்பவும் பீஷ்மர் தேர்ல ஏறினாரு. தேரோட்டி இறந்ததுனால கங்காதேவியே பீஷ்மருக்கு தேர் ஓட்டினாங்க. காத்து மாதிரி வேக வேகமா போகக்கூடிய பீஷ்மரோட குதிரைகளை கங்காதேவி அவ்வளோ சுலபமா கட்டுப்படுத்தி சாமர்த்தியமா தேரை ஓட்டினாங்க. பீஷ்மர் ரொம்ப வேகமா தாக்குற ஒரு அம்பெடுத்து பரசுராமர் மேல விட்டாரு. பரசுராமர் அப்படியே சுயநினைவில்லாம கீழே விழுந்தாரு. பரசுராமர் மயங்கி சரிஞ்ச உடனே மேகம் கருத்து ரத்தமலையா பொழியுது. 100கணக்கில் வானத்திலிருந்து எரி கற்கள் விழுது. இடி முழக்கம் கேட்குது. எல்லாரும் நடுநடுங்கினாங்க. சூரியன் மறைஞ்சு கொடுமையான காத்தடிச்சுது. பூமியே நடுநடுங்கி போச்சு. நரிகள் ஊழவிட ஆரம்பிச்சுது. இப்படி கெட்ட சகுனங்கள்லாம் தெரிஞ்சுது. திடீர்னு திரும்பவும் எழுந்தாரு பரசுராமர். பீஷ்மரை திரும்பவும் தாக்க ஆரம்பிச்சாரு. பீஷ்மர் அந்த அம்புகளெல்லாம் சாமர்த்தியமா தடுத்தாரு. அப்புறம் பீஷ்மர் அந்த யுகத்தையே அழிக்கிற அளவுக்கு நெருப்பு மாதிரி ஒரு அம்பெடுத்து பரசுராமர் மேல பிரயோகிச்சாரு. அதையும் கலங்கடிச்சாரு பரசுராமர். சூரியன் மறைய அன்னைக்கும் போர் முடிவுக்கு வந்துச்சு. ராத்திரி நேரமாச்சு. பீஷ்மர் அந்தணர்கள், முனிவர்கள், தேவர்கள், பூதங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு படுக்கையில் படுத்தாரு. இவ்வளோ நாளாக போர் நடக்குதே, பலசாலியான பரசுராமரை நம்மளால் ஜெயிக்க முடியலையே. பரசுராமரை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நான் உண்மையிலேயே பலசாலினா தேவர்கள் எனக்கு தரிசனம் கொடுக்கட்டும்னு நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாராம் பீஷ்மர். அதிகாலை நேரம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பீஷ்மருக்கு அன்னைக்கு போரில் அவர் மயங்கி விழும்போது அவரை 8 அந்தணர்கள் தாங்கி பிடிச்சு காப்பாத்தினாங்களே, அவங்க காட்சி கொடுத்தாங்க. பீஷ்மா, நீ கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம். பரசுராமரை உன்னால் கொல்ல முடியாது, ஆனால் நீ அவரை ஜெயிப்ப. பிரஸ்வாபம்ங்கிற பிரம்மாவுக்கு சொந்தமான விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட ஆயுதம் உன்னோட நினைவுக்கு வரும். அதை நீ போன பிறவிலேயே தெரிஞ்சு வச்சிருக்கிற. அந்த ஆயுதத்தை பற்றி பரசுராமருக்கு கூட தெரியாது. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அந்த பரசுராமர் மேலே பிரயோகம் பண்ணு. அவர் உன்னால் கொல்லப்பட மாட்டாரு. உனக்கு எந்த விதமான பாவங்களும் வந்து சேராது. அவர் உறங்கி விழுந்த மாதிரி விழுவாரு. திரும்ப நீ சம்போதனம்ங்கிற ஆயுதத்தால் அவரை திரும்ப எழுப்பலாம். அப்படி அவர் உறங்குறதே இறக்குறதுக்கு சமந்தான். அதனால கண்டிப்பா அந்த பிரஸ்வாபம்ங்கிற ஆயுதத்தை இன்னைக்கு நீ பிரயோகி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. பீஷ்மர் மறுநாள் கிளம்பி போனாரு. மறுநாள் போர் ஆரம்பமாச்சு. இந்திரனோட வஜ்ராயுதம் மாதிரி பலமாகவும் யமனோட கதாயுதம் மாதிரி பிரகாசமாகவும் இருக்கிற வேலாயுதம் ஒன்றை பரசுராமர் பீஷ்மர் மேலே ஓங்கி வீசினாரு. அப்படியே நெருப்பை கக்கிக்கிட்டு உலகத்தையே விழுங்குற மாதிரி அது வந்து நேரா பீஷ்மரோட தோல்ல பட்டுச்சு. மழை பெஞ்ச உடனே மலையிலிருந்து கீழே கொட்டுற அருவி மாதிரி ரத்தம் அருவியாக கொட்டுச்சு பீஷ்மர் உடம்புல இருந்து. பீஷ்மருக்கு கோபம் வந்தது. பாம்பு விஷ மாதிரி கொடுமையான ஒரு அம்பை ஏவுனாரு. அது பரசுராமரோட நெத்தியில பட்டுது. அவருக்கு கோபம் வந்து திரும்பவும் யமன் மாதிரி எதிரிகளை அழிக்கிற ஒரு அம்பை பீஷ்மர் மேலே பிரயோகம் பண்ணாரு. அது பீஷ்மரோட மார்பில் தச்சுது. பீஷ்மர் ரத்தம் சொட்ட சொட்ட நனைஞ்சு சுயநினைவிழந்து பூமியில் விழுந்தாரு. ஒரு வழியா திரும்பவும் எழுந்து வஜ்ராயுதம் மாதிரி சக்தி உள்ள அம்பை ஏவுனாரு. அது பரசுராமர் மார்பில் தச்சுது. பரசுராமரே நடுநடுங்கி போனார். பரசுராமரோட தேரோட்டி அகிர்தவரனர் அவருக்கு ஆறுதல் சொன்னார். கோபத்தோடையும் பழி வாங்கணுங்கிற வெறியோடையும் எழுந்த பரசுராமர் பிரம்மாசுரத்தை எடுத்தாரு. பதிலுக்கு பீஷ்மரும் அதையே எடுத்தாரு. 2 பேர் கையிலையும் பிரம்மாஸ்திரம் மின்னுது. 2 பேர் கையில இருந்தும் கிளம்பி வந்து ஒன்னோட ஒன்று மோதி வானமே தீப்பிடிச்சு எரியிற மாதிரி எரியுது. புகை மண்டலம் ஆயிடுச்சு. பூமாதேவியே நடுநடுங்கிட்டாங்களாம். அந்த 2 ஆயுதங்களோட சக்தியால முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் துன்பப்படுறாங்க. எல்லாரும் அலற ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பீஷ்மருக்கு அந்த 8 அந்தணர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிரஸ்வாபாயுதத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கான மந்திரமும் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. பிரஸ்வாபாயுதத்தை ஏவ தயாரானார் பீஷ்மர். வானத்திலிருந்து அந்த ஆயுதத்தை ஏவ வேண்டாம் பீஷ்மரேன்னு குரல்கள் கேட்டுச்சு. பீஷ்மர் எதையும் கண்டுக்காம பரசுராமர் மேலே அதை குறி வச்சாரு. அந்த நேரம் நாரதர் வந்து, பீஷ்மா, பிரம்ம தகுதி படைச்சவர், பெரிய தபசி, அது மட்டும் இல்லாமல் அவர் உன்னோட குரு, அவரை அவமதிக்காதப்பா, அவர் மேலே அந்த ஆயுதத்தை குறி வைக்காதன்னு சொன்னார்.
அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு பீஷ்மர். அந்த 8 அந்தணர்களும் வானத்துல உதயமாகி, பீஷ்மா, நாரதர் சொன்னபடியே செய், அதுவே நல்லதுன்னு சொன்னாங்க. பீஷ்மரும் சரி அப்படியே செய்வோம்னு பிரஸ்வாபாஸ்திரத்தை விளக்கிட்டு திரும்பவும் பிரம்மாஸ்திரத்தை விட தயாரானாரு. பிரஸ்வாபத்தை விளக்கிட்டாரு பீஷ்மர்னு தெரிஞ்சுக்கிட்ட பரசுராமர், பீஷ்மா, நீ என்ன ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன்னு சொன்னாரு. அப்போ பரசுராமரை சுத்தி அவரோட அப்பா ஜமதக்கினி முனிவர், மூதாதையர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. பரசுராமா, பீஷ்மன் கிட்டையோ அல்லது வேற எந்த சத்திரியன் கிட்டையோ இப்படிலாம் போர் செய்யணுங்கிற துணிச்சல் இனிமேல் உனக்கு எப்போதுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பீஷ்மர்கிட்ட நீ செஞ்ச போர் தான் உன்னோட கடைசி போரா இருக்கணும். போர் செய்யறது சத்திரியனோட கடமை. வேதங்களை படிக்கிறதும் விரதங்களோட தவ வாழ்க்கை வாழ்றதும் தான் அந்தணர்களோட கடமை. இதுக்கு முன்னாடி உன்னை நாங்கள் போர் செய்ய சொன்னோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஒரு சில காரியத்துக்காக தான். நீ போதும் போதுங்கிற அளவுக்கு போர் செஞ்சு சாதனை படைச்சிட்ட. அதனால இனிமேல் போர் செய்யறதையே விற்று வில்ல ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு தவ வாழ்க்கைக்கு போன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அங்க பாரு பரசுராமா, பீஷ்மர தேவர்கள் உன்னோட குரு பரசுராமர் அவர் கூட நீ போர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. உன்னால பீஷ்மரை ஜெயிக்க முடியாது, அவர் அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர், நீ போர்ல இருந்து விலகணும்னு சொன்னாங்க. உடனே பரசுராமர், என்னால போரை விட முடியாது, இதுக்கு முன்னாடி அப்படி நான் போரை விட்டுட்டு போர்க்களத்துல இருந்து திரும்பி போனதில்லை. பாட்டன்களே, நீங்க போர் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பீஷ்மன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. உடனே அவரோட மூதாதையர்கள் நாரதர் மூலமா பீஷ்மர் கிட்ட வந்து போர்ல இருந்து விலக சொல்லி கேட்குறாங்க. பீஷ்மர், போர்ல இருந்து நான் புறமுதுகு காட்டி திரும்பி போக மாட்டேன். அம்புகளால் என் முதுகு காயப்படக்கூடாதுன்னு ஏற்கனவே உறுதியோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால் அந்த உறுதியை விட முடியாதுன்னு தீர்மானமாக சொன்னார். பரசுராமர் இந்த பக்கம் வில்லோட நிற்கிறாரு, பீஷ்மர் எதிர்பக்கம் வில்லோட போருக்கு தயாராக நிற்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் 2 பேரோட முன்னோர்கள் கங்காதேவி, நாரதர் எல்லாரும் போனாங்க. பரசுராமா, உன்னால் பீஷ்மரை கொல்ல முடியாது, பீஷ்மா, உன்னால் பரசுராமரை கொல்ல முடியாது, அதனால் 2 பேரும் போரை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. உடனே பரசுராமரும் அவரோட ஆயுதங்களை ஒரு பக்கம் கீழே வச்சாரு. பீஷ்மர் முன்னால அந்த 8 அந்தணர்கள் திரும்பவும் காட்சி கொடுத்து, பீஷ்மா, உன் குரு பரசுராமர் பக்கத்தில் போ, இப்போ உன்னாலதான் இந்த உலகத்துக்கே நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. உலக நன்மைக்காக நம்ம போர் செய்யறதுனால உலகம் அமைதி இழந்து வாடுது. பரசுராமரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கினார் பீஷ்மர். பரசுராமர் புன்னகையோடையும் பாசத்தோடையும் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மா, பூமியில உனக்கு சமமான ஒரு சத்திரியன் எவனும் கிடையாது. இந்த போர்னால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பீஷ்மா, நீ போகலாம்னாரு. அப்படியே அம்பையை கூப்பிட்டு, அம்பையே, தேவர்கள், பித்ருக்கள், அந்தணர்கள் எல்லாரும் பார்த்தாங்க, நீயும் கண்ணால பார்த்தம்மா. என்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்தி எனக்கு தெரிஞ்ச அத்தனை அஸ்திர சஸ்திரங்களையும் பயன்படுத்தி போர் செஞ்சிட்டேன். ஆனாலும் பீஷ்மரை என்னால் ஜெயிக்க முடியல. உன் விஷயத்தில் என்னால் வேற என்ன செய்ய முடியும்? பீஷ்மன் என்னையே ஜெயிச்சிட்டாமான்னாரு. உடனே அம்பை, பரசுராமரே, நானும் பார்த்தேன், நீர் எனக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி போர் செஞ்சிருன்னு நானும் பார்த்தேன். தேவர்களால் கூட ஜெயிக்க முடியாதவனா இருக்கான் அந்த பீஷ்மன். என்னை பொறுத்தவரை நான் பீஷ்மன் கிட்ட திரும்ப போக மாட்டேன். ஆனால் பீஷ்மனை போரில் கொல்ல என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு சொல்லிட்டு கோவத்தோட கண்ணீர் பொங்க அங்கேருந்து கிளம்புனான். தவம் செய்கிறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணுனான் அம்பை. பரசுராமரும் மகேந்திர மலைக்கு திரும்பி போயிட்டாரு. பீஷ்மர் போரில் ஜெயிச்சு நாட்டுக்குள்ளே திரும்பி போனார். நடந்ததெல்லாம் அம்மா சத்தியவதி கிட்ட சொன்னார். அவளும் ஆசீர்வாதம் பண்ணினான். பீஷ்மர் அம்பையோட போக்குவரத்துகளை, அதாவது அவ எங்க போறா, என்ன பண்றா, என்ன பேசுறான்னுலாம் கவனிக்க புத்திசாலித்தனமான ஒற்றர்களை அனுப்புனாரு. அவங்க அம்பையோட நடவடிக்கைகளை பீஷ்மருக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம். அப்படி அம்பை தவம் இருக்க போன செய்தியும் பீஷ்மருக்கு வந்து சேர்ந்தது. பீஷ்மர் அப்படியே மனசு நொந்து போயிட்டாரு. நாரதர்கிட்டையும் வியாசர்கிட்டையும் இதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டாரு. அவங்க, பீஷ்மா, விதியை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சி பண்ணி மாற்ற முடியாது, அதனால் அவளை நினச்சி நீ துக்கப்பட வேண்டான்னு ஆறுதல் சொன்னாங்க. அங்கே அம்பையை போய் பார்த்தோம்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தவங்களெல்லாம் செஞ்சா. சாப்பிடாம மெலிஞ்சி ஜடாமுடிலாம் தரிச்சுக்கிட்டு அழுக்கான உடம்போட 6 மாதம் காற்றை மட்டும் குடிச்சுக்கிட்டு மரக்கட்டை மாதிரி அசையாமல் நின்னான். 12 வருஷம் இப்படியே தவம் இருந்தா. இதெல்லாம் பார்த்த தபசிகள் அவகிட்ட போய் கேட்டாங்க, இப்படிலாம் தவம் செய்ய என்ன காரணம்னு. அதுக்கு அம்பை, கல்யாணம் பண்ணி வாழணுங்கிற தர்மத்திலிருந்து பீஷ்மனால நான் வெளியேற்றப்பட்டேன். அந்த பீஷ்மனோட அழிவுக்காக மட்டும்தான் நான் தவம் செய்கிறேன். என்னோட ஆத்மாவுக்காகலாம் நான் தவம் செய்யலை. பீஷ்மனோட மரணத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டா நான் அமைதி அடைஞ்சிருவேன். இதுதான் என்னோட முடிவு. பீஷ்மனை பழிதிக்க நான் ஆண் தன்மை அடையணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னான். அப்படி தவம் இருந்த அம்பை முன்னால சிவபெருமான் திரிசூலத்தோட காட்சி கொடுத்தாரு.
என்ன வர வேணும்னு கேட்டார். பீஷ்மனை கொல்லணுங்கிறதையே வரமாக கேட்டான். சிவபெருமானும் அம்மா நீதான் பீஷ்மரை கொல்லுவேன்னு வரத்தை கொடுத்தாரு. சிவபெருமானே நான் ஒரு பெண், அப்படி இருக்கும்போது எப்படி பீஷ்மரை போரில் கொல்ல முடியும்னு கேட்டா அம்பை. அம்பையே நான் சொன்ன வார்த்தைகள் பொய்யாகாது, நீ தான் பீஷ்மனை கொல்லுவ, ஆண் தன்மையும் உனக்கு கிடைக்கும். நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, புது உடம்பு உனக்கு கிடைக்கும் போது, அதாவது அடுத்த பிறவியில் நீ துருபதன் குலத்தில் பிறப்ப, மகாரதனாவ, பெரிய வீரனா திறமையானவனா நீ இருப்ப. பெண்ணா பிறந்ததுலேருந்து கொஞ்ச காலம் கழிச்சு நீ ஆண் தன்மை கிடைச்ச உடனே ஆணா மாறுவேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. அம்பை அதுக்கப்புறம் அடுத்த பிறவி எடுக்க இப்பவே காட்டில் விறகுகள்லாம் எரிச்சு தீ மூட்டி பீஷ்மனை கொன்னே தீர்வேன்னு அந்த தீக்குள்ள பாஞ்சிட்டான். இது ஒரு பக்கம் இருக்க, துருபத மன்னனோட மூத்த மனைவி குழந்தை இல்லாம இருந்தா. அப்போ துருபதன் மகாதேவன் சிவபெருமான வேண்டி தவம் இருந்தாரு. எனக்கு ஒரு மகன் வேணுங்கிறதும் அந்த மகன் பீஷ்மனை அழிக்கணுங்கிறதும் அந்த துருபதனோட வேண்டுதலாக இருந்தது. தேவாதி தேவன் சிவபெருமானும் பெண்ணாவும் ஆணாவும் இருக்கிற குழந்தை உனக்கு பிறக்கும், பெண்ணா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆணா மாறுவான்னாரு. துருபதன் பயந்து சங்கரா அப்படின்னாரு. இதுதான் விதி, இது நடந்தே தீரும்னாரு சிவபெருமான். துருபதனோட மனைவியும் கருத்தரிச்சா, அழகான ஒரு பெண் குழந்தையையும் பெத்தெடுத்தா. பிறந்தது மகள் தான், ஆனாலும் மன்னன் துருபதன் மகனுக்கு செய்கிற கடமைகளெல்லாம் செஞ்சு வளர்த்தான். வேற யாருக்குமே அவள் ஒரு பெண் குழந்தைன்னு தெரியாது. அதாவது துருபதனுக்கும் அவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அவள் பெண் குழந்தைன்னு. அந்த அளவுக்கு ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. சிகண்டின்னு பேரும் வச்சாங்க. ஏன்னா சிவபெருமான் கொடுத்த வாக்கு அப்படிப்பட்டது. சிவபெருமானோட வாக்கு தவறாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம குழந்தை ஆனா மாறுவான்னு அவங்க உறுதியாக நம்புனாங்க. இங்கே நடந்தது உள்ளது உள்ளபடி உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பீஷ்மருக்கு அவரோட ஒற்றர்கள் தகவல் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். துருபதன் அவனோட குழந்தைய துரோணர்கிட்ட சீடனா சேர்த்து விட்டு போர்க்கலைகளெல்லாம் கற்றுக்க வச்சாரு. அவளும் நல்லா திறமையாக கற்றுக்கிட்டா. மகனாவே நினச்சாங்கன்னு சொன்னமே, அதனால் மகனுக்கு ஏற்ற மாதிரி பெண் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. சிவபெருமானோட வாக்கு பொய்யாகாது, அதனால் தைரியமாக பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணினாங்க. தசார் நகர்களோட மன்னன் ஹிரண்யவர்மன் அவனோட மகளை தான் சிகண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு மணமக்கள் பாஞ்சால நாட்டோட தலைநகரமாக இருந்த காம்பில்யத்துக்கு திரும்பி வந்தாங்க. வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள்லையே ஹிரண்யவர்மனோட மகள் துருபதனோட மகன்னு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, மகன் இல்லை, அதாவது ஆண் இல்லை, நம்மளை மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவளும் தோழிகள் கிட்ட சொன்னா. தோழி பெண்கள் அவங்க அப்பா ஹிரண்யவர்மன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவன் கோபத்தில் கொதிச்சான். ஒரு தூதனை கூப்பிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லி துருபதன் கிட்ட அனுப்பி வச்சான். அந்த தூதன் துருபத மன்னனை தனியாக பார்த்து, எங்கள் மன்னன் ஹிரண்யவர்மனை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, முட்டாள்தனத்தால் உங்கள் மகளுக்கு என் மகளை பெண் கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் உங்கள் உறவுக்காரங்க கல்யாண விஷயமா ஆலோசனை பண்ணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்க எல்லாரையும் கொல்லுவேன்னு மன்னன் சொல்லி அனுப்புனதா சொன்னான் அந்த தூதன். மன்னன் துருபதனால் ஒன்றுமே பேச முடியல. பதிலுக்கு ஒரு தூதனை அனுப்பி சம்பந்தி ஹிரண்யவர்மனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஹிரண்யவர்மன் உண்மையிலேயே துருபதனோட மகள் தானா ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிறான். நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு படையை திரட்டிக்கிட்டு கிளம்புனான். உண்மையிலேயே அவள் மட்டும் பெண்ணா இருந்தா காம்பில்யத்திலிருந்து துருபதனை கட்டி இழுத்துட்டு வந்து அந்த நாட்டுக்கு வேற ராஜாவை முடிசூட்டிட்டு அவன் மகளையும் அவனையும் சேர்த்து கொள்ளணும்னு முடிவோட வந்தான் ஹிரண்யவர்மன். உன்னை கொன்னே தீர்வேன்னு துருபதனுக்கு மறுபடியும் தூது அனுப்புனான். துருபதனும் அவன் மேலே தப்பு இருந்ததுனால பயத்தில் இருந்தான். நடந்ததெல்லாம் மனைவி கிட்ட சொல்லி என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க ரெண்டு பேரும். மகளா பிறந்து மகனா இவன் மாறுவான்னு சிவபெருமான் சொன்ன வார்த்தையை நம்பித்தானே இப்படிலாம் பண்ணோன்னு துருபதனோட மனைவியும் சொன்னான். இந்த நிலைமையில் துருபத மன்னன் தேவர்களை நினச்சி கும்பிட்டான், தான தர்மங்கள்லாம் செஞ்சான். இதெல்லாம் பார்த்த அவனோட மகள் சிகண்டி, நம்மளால தான் நம்மளை பெற்றவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சுட்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனான். அந்த காடு ஸ்தூணன் அப்படிங்கிற ஒரு எச்சனால்
பாதுகாக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த யட்சன் மேலே இருந்த பயத்தினால யாருமே அந்த காட்டுக்கு போக மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட காட்டுக்குள்ள சுண்ணாம்பாலையும் மணலாலையும் கட்டப்பட்டிருந்த ஒரு உயரமான சுவர் தெரிஞ்சுது. உள்ளே பார்த்தா பெரிய அரண்மனை மாதிரி ஒரு மாளிகை. அதுக்குள்ளே இருந்து புகை வேற வருது. என்னன்னு பார்த்தா வறுத்த நெல்லோட வாசனையும் வருது. துருபதன் மகள் அந்த மாளிகைக்குள்ளே போனா. ஏற்கனவே பல நாளாக சாப்பிடாம ஊனா உருகி போயிருந்தா. ஸ்தூணன்கிற அந்த யட்சனும் வந்தான். எதனால் இப்படி இருக்க, உன்னோட நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்டான். அவளும் உன்னால் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா. என்னால் முடியும், நான் குபேரனோட தொண்டன், என்னன்னு சொல்லுன்னு சொன்னான் அந்த யட்சன். நடந்ததெல்லாம் விவரமாக சொல்லி, என்னால் தான் எங்கள் அப்பா துருபதனுக்கும் அழிவு வரப்போகுது, என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் உண்மையிலேயே உன்னால் காப்பாற்ற முடியுமா? முடியும்னு வேற உறுதியாக சொல்லியிருக்க. ஹிரண்யவர்மன் படையெடுத்து வர்றான், நான் என்ன செய்யன்னு கேட்டா சிகண்டி. அந்த யட்சனும் நல்லா யோசிச்சுட்டு, நீ ஆசைப்படுறத நான் நிச்சயமாக செய்வேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் என்னோட ஆண் தன்மையை உனக்கு கொடுத்துருவேன். அதனால் நீ ஆம்பளையாக மாறிடுவேன். நான் தர்ற ஆண் தன்மையை வச்சு உங்கள் அப்பாவையும் உன் சொந்த பந்தங்களையும் ஹிரண்யவர்மன்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கோ. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஆண் தன்மையை என்கிட்ட திரும்பி கொடுத்துடணும். நீ திருப்பி தர்ற வரைக்கும் நான் உன்னோட பெண் தன்மையை ஏற்றுக்கிட்டு பெண்ணாக மாறி இருப்பேன். நீ என்னோட ஆண் தன்மையை திரும்பி வந்து கொடுத்துருவேன்னு சத்தியம் பண்ணி தரணும்னு கேட்டான் அந்த யட்சன். சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவேன்னு துருபதனோட மகள் சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு மாறி துருபதன்கிட்ட போனான். நடந்ததெல்லாம் சொன்னான். உடனே துருபதனுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவபெருமான் முன்னாலேயே சொன்னாரேன்னு சந்தோஷப்பட்டான். உடனே திரும்ப ஒரு தூதனை ஹிரண்யவர்மன் கிட்ட அனுப்புனாங்க. அவன் போய் சிகண்டி உண்மையிலே ஆண்தான் அப்படின்னு சொன்னான். ஹிரண்யவர்மன் வேற அதுக்குள்ள படையோட காம்பில்யத்தை நெருங்கி வந்திருந்தான். தூதனும் ஹிரண்யவர்மனை நேரில் பார்த்து, மன்னா, யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், சிகண்டி உண்மையிலேயே ஆண்தான்னு சொன்னான். இதை கேட்ட மன்னனும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அழகான இளம் பெண்களை அனுப்பி வச்சான். அவங்க போய் பார்த்துட்டு வந்து உண்மையிலேயே சிகண்டி ஆண்தான்னு ஹிரண்யவர்மன் கிட்ட சொன்னாங்க. உடனே ஹிரண்யவர்மனும் துருபதன் கிட்ட வந்து சந்தோஷமா பேசி கொஞ்ச நாள் விருந்தாளியா அங்கேயே தங்கியிருந்தான். அப்படியே சந்தோஷத்தில் சிகண்டிக்கு குதிரை, யானை, பசுக்கள் எல்லாம் கொடுத்துட்டு மகளை கூப்பிட்டு, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வர பார்த்துதம்மான்னு மகளை கண்டிச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட நாட்டுக்கு திரும்பி போயிட்டான். இது ஒரு பக்கம் இருக்க, குபேரன் யட்சன் ஸ்தூணன் இருந்த மாளிகைக்கு வந்தான். மாளிகை நல்ல அலங்காரமாக நல்ல நறுமணத்தோடு இருந்தது. ஆனால் குபேரன் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அந்த யட்சன் அவரை வந்து பார்க்கல. ஏன்னு குபேரன் கேட்க, மற்ற யட்சர்கள் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. யட்சன் சிகண்டி கிட்ட ஆண் தன்மையை கொடுத்து பெண்ணாக மாறிட்டான், அதனால தான் பெண் மாதிரி வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொன்னாங்க. உடனே குபேரன், நான் இங்கேயே நிற்கிறேன், ஸ்தூணனை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னான். மற்ற யட்சர்கள் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்தூணன் பெண் தன்மையோடு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே நின்னான். அதை பார்த்த குபேரன் கோவத்தில், இப்படி ஆண் தன்மையை சிகண்டிக்கிட்ட கொடுத்து யட்சர்களையே நீ அவமதிச்சிட்ட, உன்னோட பெண் தன்மை இப்போ இருக்கிற மாதிரியே நீடிக்கும்னு சாபம் கொடுத்தான். அந்த ஸ்தூணன் அவன் செஞ்சதுக்காக வருத்தப்பட்டு, என்னோட இந்த சாபம் எப்போ மாறும்னு கும்பிட்டு வேண்டி நின்னான். உடனே குபேரன், சிகண்டியோட மரணத்துக்கு பிறகு உனக்கு உன்னோட சுய உருவம், அதாவது ஆண் உருவம் கிடைக்கும்னு சொன்னார். அப்படியே குபேரனும் கிளம்பிடுறாரு. பாஞ்சால நாட்டிலிருந்து ஹிரண்யவர்மன் கிளம்பின பிறகு சிகண்டி வேக வேகமாக வந்து ஸ்தூணனை பார்த்தான். ஸ்தூணன் நடந்ததெல்லாம் சொல்லி சாபம் வாங்கின விவரத்தையும் சொன்னான். நீ போய் சந்தோஷமா இரு சிகண்டி, நீ இங்கே வந்தது, நடந்தது, புலஸ்தியர் மகன் குபேரன் வந்தது எல்லாமே முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட விதி, முன்வினைன்னு தான் எனக்கு தோணுது. நீ கிளம்பி நாட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சான். துருபதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. துரோணர்கிட்ட திரும்பவும் ஆயுத பயிற்சிக்காக இளவரசன் சிகண்டியை அனுப்பி வச்சான். சிகண்டியும் அவர் தம்பி திருஷ்டத்யும்னனும் துரோணர்கிட்ட தான் வித்தைகளெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இப்படி நடந்த எல்லாமே ஒற்றர்கள் மூலமாக பீஷ்மர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். பெண் அல்லது முன்னால் பெண்ணாக பிறந்தவா, பெண் தன்மையுள்ள பேரை வச்சவங்க, பெண் மாதிரி தன்மை கொண்டவங்களை நான் ஆயுதத்தால் அடிக்க மாட்டேன்னு வேற பீஷ்மர் ஏற்கனவே ஒரு சபதம் எடுத்திருந்தார். இதோட மகாபாரதம் பகுதி 3 நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து என்ன நடந்தது என்றும் இணைந்திருங்கள் அருண் சந்த காலத்து ரேடியோவுடன். மகாபாரத போர், அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் நடந்த போர் பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தோம். இந்த போரையே இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க. அப்போது
மகாபாரத போர் 18 நாள் அந்த யுத்தம் எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு விரிவாக, எவ்வளோ விளக்கமாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். வரலாற்று பதிவுகள், ஆன்மீக கதைகள், இந்த மாதிரி பதிவுகளில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.